அன்பான நண்பர்களே, இன்னைக்கு என்னன்னா நம்ம உடம்புல ஒரு எனர்ஜி பால், அதாவது நம்ம பிசிக்கல் பாடி, அந்த பிசிக்கல் பாடியை தாண்டி ஒரு பிராண உடம்பு இருக்கிறது. ஒரு உடம்புல நோய் வருது அப்படின்னா முதல்ல இந்த பிராண உடம்புக்கு தான் தெரியும், அதுக்கப்புறம் தான் பிசிக்கல் பாடியிலே வரும். அப்ப இந்த பிராண உடம்பை சுத்திகரிக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம கல்லுப்பு போட்டு, சுடுதண்ணி வெதுவெதுங்கிற தண்ணியில கல்லுப்பு போட்டு குளிக்கும் பொழுது இந்த பிராண உடம்பானது கிளீன் ஆயிடும். பிராண உடம்பு யாருக்கு சுத்தமா இருக்கோ பிசிக்கல் பாடி சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு எனர்ஜி பால் எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம கிட்ட ஒரு எனர்ஜி எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு பயிற்சி என்னன்னா, நல்லா 2 கையை நம்ம தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டே வாங்க, சூடு பறக்க அப்படியே தேய்ச்சிட்டே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு கை நுனியெல்லாம் என்ன பண்ணிக்கணும், எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு எனர்ஜி இப்படி போயிட்டு இருக்கும், பிராணன். சரிங்களா? உள்ளங்கையை நல்லா என்ன பண்ணணும், நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து, வலி வர மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து, லெஃப்ட் அண்ட் ரைட் என்ன பண்ணணும், இப்படி வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல நான் வச்சுக்கிறேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்றேன். எங்க அழுத்தினேன், சென்டர்ல அழுத்தினேன். மைண்டு பூரா இங்கதான் வைக்கணும், மைண்ட் இங்க வச்சுட்டேன். அப்போ சென்டர்ல இந்த மாதிரி பயிற்சி எடுக்கிறேன். அப்போ பயிற்சி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வச்சதுக்கு அப்புறம் மைண்ட பூரா எங்க சென்டர் ஆஃப் உள்ளங்கையிலோட இடத்துல கான்சன்ட்ரேட் பண்றேன். கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு என்ன பண்றேன், லைட்டா சேக் பண்றேன். இன்னும் ஒரு ஸ்ப்ரிங் எப்படி எடுத்து நம்ம மூவ் பண்ணுவோம், அது மாதிரி அப்படியே மூவ் பண்ணிட்டே ஒரு அழகாக மூவ்மெண்ட் மெதுவாக தான் இருக்கணும். மெதுவா பண்ணிட்டே வரும்போது ஒரு மின்காந்தம், இது ஒரு பால், கையை சுத்தி ஒரு பால் அருமையான பால் ஒன்று சுத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படிங்களா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட சுத்தலாம். சுத்த பார்த்தீங்கன்னா ஒரு மின்காந்தம், ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 கையை அப்படி இழுத்து மறுக்காம கூட எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்படியே பயிற்சி எடுக்கும்போது ஒரு நிமிஷம் தான் பாருங்க, ஒரு நிமிஷம் தான் பண்ணிட்டு வந்துருச்சு பாருங்க. இப்படியும் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இப்படி பண்ணீங்கன்னா ஒரு அழுத்தம், ஒரு மின்காந்தம் பயங்கரமா உற்பத்தி ஆகாத பிராணம், இந்த எனர்ஜி இப்ப நம்ம கைக்குள்ள கொண்டாந்துட்டோம். இதை தொடர்ந்து நம்ம டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போது நம்ம கையில என்னதான் இப்படின்னீங்கன்னா ஒரு எனர்ஜி கிடைச்சது. எனர்ஜி ஒரு மின்காந்தம் இருக்கும்னு அர்த்தம். இந்த மின்காந்தத்தை வைத்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, உடம்புல இப்ப எனர்ஜி இழுக்கிறது, எனர்ஜி கொடுக்கறது, இது எனர்ஜி கொடுக்கலாம். அப்ப எனர்ஜி மேல இருந்து எனர்ஜி வர்ற மாதிரி நினைச்சிட்டு ஒரு ஃபீல் பண்ணிட்டு ஹார்ட் நேரம் கொஞ்ச நேரம் அப்படி வச்சீங்கன்னா அந்த ஹார்ட் ரெடி பண்ணலாம். அங்க ஏதாவது இறுக்கம் இருந்தாலும், மன இறுக்கம் இருந்தாலும் ரெடி பண்ணலாம். வயிற்றுக்கிட்ட வச்சீங்கன்னா வயிற்று ரெடி பண்ணலாம். நெஞ்சுக்குள்ள வச்சீங்கன்னா ஒரு ஃபீல், உள்ளுக்குள்ள ஒரு மின்காந்தம் போற மாதிரி நினைச்சு ஃபீல் எல்லான மண்மனம் எங்க இருக்கோ வாய் ஜீவகாந்தம் போகிறது அல்லவா. மனதை எங்கே செலுத்துகிறோமோ அங்க ஜீவகாந்தமான உயிர் சக்தியானது பயணமாகிறது. அப்போ உயிர் சக்தி நான் கையில கொண்டாண்டேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், வருடி விட்டு என்ன பண்ணலாம், அப்படியே இது பண்ணலாம். த்ரோட்ல கொண்டாந்தீங்கன்னா த்ரோட் இப்படி வச்சுக்கலாம், த்ரோட் எனர்ஜி போயிடும். மூஞ்சி இப்படி வச்சுக்கணும், மூஞ்சி எனர்ஜி போகும். கண்ணு நேர் வச்சுக்கணும், அப்படியே எனர்ஜி கண்ணுக்குள்ள போகும். அந்த கண்ணுடைய ஹீல் தண்ணியில வரும். தலையில வச்சீங்கன்னா தலை. இப்படி நீங்க பயிற்சி பண்ணணும். இதுதான் பிராணம். இந்த பிராணனுடைய சக்தி, இந்த உலகமே அகில பிரம்மாண்டமே பிராணன் தான். செத்ததுக்கு அப்புறம் உயிர் போயிருக்கு. ஆனா 3ஆம் நாள் தான் வீங்கி வெடிச்சு ஒரு வாயுவான தனஞ்சய வாயு போகுது. அப்போ உயிர் போனதுக்கு அப்புறம் ஒன்று இருக்கிறது அல்லவா, அதுதான் அகில பிரம்மாண்ட பிராணசக்தி. ஒன்று இருக்கிறது அல்லவா, அதைத்தான் நம்ம எடுக்கணும். அது உணவு வழியா வரும், தண்ணி வழியா வரும். நடக்கிறதுனால பூமியினுடைய பிராணனை எடுக்கிறோம், சூரியனை பார்த்து சூரியனுடைய பிராணன் எடுக்கிறோம். எந்த ஒரு நோயும் பிராணசக்தி குறையும் பொழுது நோய் பிராணசக்தி குறைவால் வருவது. அங்க டாக்ஸின் இருந்தால் பிராணன் அங்கே ஓடாது. அப்ப நம்ம என்ன பிராணன் எடுக்கிற சக்தி நம்ம கைக்குள்ளே இருக்கு, பிராணசக்தி. அப்ப வருடி விடலாம். இதை வச்சு வருடும் பொழுது என்ன ஆகுது, கை வலிக்குதுன்னா அந்த பிராணன் இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு தொடர்ந்து வருவிட்டு பண்ணுங்க, வயிறு சரியா. இப்ப நம்ம உடம்ப ரெடி பண்றதுக்கு நம்ம கிட்டதான் எல்லாம் இருக்கு. எந்த உள்ளங்கையில எங்கேயும் வலிக்க கூடாது, அதை நம்ம அமுத்திட்டே இருந்தாலும் சரி. பிராணம் இதுக்குள்ளதான் முத்திரை கித்திரை எல்லாமே இந்த கைக்குள்ள இருக்கு. ஒரு கதை சொல்றேன் பாருங்க. அதாவது பிராணனுடைய சக்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கலாம், அதை தாண்டி இருக்கலாம். ஒருத்தருக்கு இவ்வளவு இருக்கலாம், ஒருத்தருக்கு அவருடைய பூர்வ புண்ணியம், அவருடைய எந்த அளவுக்கு அவங்க சாப்பிட்ற உணவு முறை, நல்ல எண்ணங்கள், எவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ அதனுடைய பிராண உடம்பானது எக்ஸ்பேண்ட் ஆகுறான்.
அப்ப தியானம் பண்றவங்களுக்கு ரொம்ப இருக்குங்கிறான். அப்போ புத்தருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்குமா, அவ்வளவு இருக்குதான். அப்ப சித்தர்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அப்படி ஒரு கதை என்றால், ஒருவனுக்கு தீராத வயிற்று வலி, பல மருந்து கொடுத்தும் சரியாக. அப்புறம் என்னடா பார்த்தா ஒரு பெரியவர்கிட்ட ஒருத்தர் அங்க போங்க அங்க சரியாங்க, அவர் ஒரு சித்தர். அப்போ பயணம் பண்றான், அங்க போறான். அங்க போறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் உள்ள போகும்போது இவனோட வயிற்று வலி ரெடியாயிருது. அவர் வரும்பொழுதே அவரை உணர்ந்து விட்டான், இவன் வயிற்று வலியுடன் தான் வருகிறான். வந்து அவனோட வந்து ஐயா அந்த மாதிரி எனக்கு ஒரு வயிற்று வலி இருக்குது அப்படின்னு சொல்லவே இல்லை. தம்பி உன்னுடைய வயிற்று வலி சரியாகி விட்டதா என்கிறார். ஆச்சரியப்படுகிறார். ஏனென்றால் அந்த பிராணனுடைய தன் பிராணனை உள்ளே அந்த வாசியை அறிந்த ஒரு சித்தன். தன்னை அறிந்தால் எல்லாம் அறியலாம் அல்லவா? தன் சுவாசத்தை அறியும் பொழுது இன்னொரு சுவாசத்தை அறிந்து விடலாம். அப்ப எல்லாத்துக்கும் பொதுவான அந்த பிராணனை அறியும் பொழுது இன்னொரு மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியும். அப்போ அந்த பிராண சக்தி 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரும்போது அந்த உடம்ப பிசிக்கல் பாடி என்ன பண்ணுது, இவருடைய ஆறா இவருடைய பிராண உடம்பு அவரை ரெடி பண்ணிடுது. இதுதான் தத்துவம். பிராணனுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குது. அதனால பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்துங்க. எவ்வளவுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தினீங்கன்னா நம்மளோட உடம்பு பிராண உடம்பு டெவலப் ஆகும். காய்கறினால பச்சை காய்கறிகள் நிறைய பிராணம் இருக்கு, முளைக்கட்டிய தானியத்துல பிராணம் இருக்கு, சூரிய ஒளியில காலை நேர சூரிய ஒளியில நிறைய பிராணம் இருக்கு. நடக்க வெறுங்கால நடந்தா எடுத்துக்கலாம். பிராண உடம்பு எவ்வளவுக்கு இருக்கோ நம்ம உடம்புல நோய் வராது. நன்றி.